"அடேய் சோனி சும்மாவே இருக்க மாட்டியாடா? ஏதாச்சும் ஒரு பிரச்சனையில மாட்டிக்கிட்டே இருக்கியேடா!" அப்படிங்கிற மாரி தான் இருக்கு. இவனா போய் மாட்றானா? இல்ல இவனுக்குன்னே வந்து அமையுதா? அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஏன்னா, "ஸ்பைடர்மேன் பிராண்ட் நியூ டே" அந்த மூவிக்கான ஃபர்ஸ்ட் ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ண போறோம் அப்படின்னு சொன்னப்பவே அது லீக் ஆயிருந்துச்சு. அதுக்கப்புறம் இப்போ ஒரு வாரத்துக்கு முன்னாடி செகண்ட் ட்ரெய்லர் லீக் பண்ண போனாய்ங்க. அப்போதைக்கே செகண்ட் ட்ரெய்லர் லீக் ஆயிருச்சு. அதாவது செகண்ட் ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ண போறோம்னு சொன்னப்பவே செகண்ட் ட்ரெய்லர் லீக் ஆயிருந்துச்சு. இப்போதைக்கு மொத்த படமும் அதாவது எப்படி சொல்றது? சிஜி ஒர்க்லாம் ஒர்க் பண்ணாத ஒரு படம் மொத்தமா இது ஆன்லைன்ல லீக் ஆக போகுது அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்திருக்கு. இது சம்மந்தப்பட்ட சோனி சைட்லேருந்து எங்கேயும் லீக் ஆகல. பட் எல்லாருமே சொல்றது என்னன்னா, சோனி இந்த ப்ராக்ஸி சைட்லருந்து பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காங்க. அவங்க அமௌண்ட் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அமௌண்ட் குடுக்கலைன்னா இந்த படத்த ஆன்லைன்ல விட்டுருவாய்ங்க அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு இருக்காங்க. பட் இது எங்கேருந்து லீக் ஆச்சு அப்படின்னு தெரியல. நம்ம தமிழ்லேயே ஜனநாயகன் மூவி ஆல்ரெடி இந்த மாரி தான் லீக் ஆயிருந்துச்சு. ஸோ அதே மாரி இந்த படமும் லீக் ஆயிருக்கு. என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. பட் இந்த படத்த இவ்வளோ சீக்கிரமா ரிலீஸ் பண்ண போறாய்ங்க. இன்னும் 1 மாசம் தான் வெயிட் பண்ணோம்னா பாத்துரலாம். இப்போதைக்கு இந்த படம் அ ஆன்லைன்ல லீக் ஆக போகுதுன்னு நினைக்கும்போது எல்லாருக்குமே ஒரு மாரி பயமா தான் இருக்கு. லீக் ஆயிருமோ அப்படின்னு. பட் லீக் ஆகாம இருந்துச்சுன்னா நம்ம தியேட்டர்ல அந்த எக்ஸ்பீரியன்ஸ ஃபுல்ஃபில் பண்ணிக்கலாம். பட் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். கண்டிப்பா நான் அந்த படத்த தியேட்டர்லயும் பார்ப்பேன். நீங்களும் போய் தியேட்டர்ல பாருங்க. இப்போதைக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம். பாய்.